ரேப்பா இருக்கட்டும் இல்ல மர்டரா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனித ஒழுக்கமின்மையால தான் இத்தனை நடக்குது இல்லையா? ஆமா. ஸோ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் எதுவும் பார்க்காம போலீஸோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்ற மாதிரி ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி, இன்னைக்கு நம்ம ரீசெண்டாவே நிறைய இப்ப பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்னன்னா கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு, அதாவது பெண் வந்து காதலிக்க மறுத்தாங்கன்னு சொல்லி வீட்ல பெட்ரோல் குண்டு வீசிட்டு போனதா இருக்கட்டும். ஓகே. இப்போ இந்த தனிமனித ஒழுக்கத்தை சார்ந்து நடக்கக்கூடிய கிரைம்ஸ் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது. ஓகே. என்னன்னா தன்னை காதலிக்க ஒத்துக்கலன்னு சொல்லி பெண் அடிச்சு கொல்றதா இருக்கட்டும். ஓகே. இல்ல அதெல்லாம் விட்டுரும். சரி, அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கன்சர்ன் கிடையாது. ஓகே. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு கன்சென்ட்டோட போகும்போது நடக்கக்கூடிய கிரைம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. which means திருமணத்தை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் லவ் பண்ணிட்டு, ஓகே, ஒரு உறவுல இருந்துட்டு, அதுக்கப்புறம் இவங்கள எங்க ஒருத்தவங்க கல்யாணத்துக்காக வற்புறுத்தும் போது அவங்கள கொலை பண்ற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு காமனா ஒரு கிரைம் நடக்குது, சொசைட்டில எங்கேயோ நடக்குது, ஒண்ணுமே தவறு செய்யாத ஒரு பெண்ணுக்கு நடக்குது, இல்ல வேற யாருக்காவது ஒரு கொலைகள் நடக்குது அப்படின்னா, எஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல காவல்துறை லேட் ஆக்கும் போதோ இது ஆக்கும் போதோ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம். இந்த விளாத்திக்குளம் இன்சிடென்ட் மாதிரி, சூலூர் இன்சிடென்ட் மாதிரி, இல்ல இப்போ நமக்கு ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட கவின் அவர் விஷயம், இல்லை கஸ்டோடியல் டெத் மாதிரியான விஷயங்கள், கொலை கொள்ளை அந்த மாதிரி விஷயத்துல நம்ம சொல்லலாம். இது என்னன்னா